இந்த உலக பழங்குடியின தின விழா இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் நமது பெடரேஷன் நிர்வாகிகளுக்கும் எங்களது சின்னவட்டானூர் சேவையாற்றுக் குழு நண்பர்கள் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் இந்த கலை நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்த நமது மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும், இந்த வேலூர் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சேவையாட்டமானது இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஆடப்படும் ஒரு கலை. இது நமது மலை அனைத்து கிராமங்களிலும் ஆடக்கூடிய ஒரு ஆட்டம். இருந்தாலும் நாளடைவில் இதுவும் ஒரு அழிந்து வரும் கலை ஒன்றாக தான் சிறந்து கொண்டு வருகிறது. ஒரு குறிப்பிட்ட ஊர்களில் இந்த அழிந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த நிலை வரக்கூடாது என்கிற ஒரே காரணத்தால் நாங்கள் இந்த சின்னவட்டானூர் இளைஞர்கள் அப்படியே ஆடிக்கொண்டு வருகிறோம். இன்னும் குறிப்பாக நமது பெடரேஷன் சார்பாக நடத்தப்படும் அனைத்து இந்த உலக பழங்குடியின தின விழா மற்றும் பல பொதுக்கூட்டங்களில் நமது மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கேட்டுக் கொண்டதுக்கு இணங்க ஆடிக்கொண்டு வருகிறோம். அதே போல் இந்த சேவையாட்டமானது இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பொங்கல் திருநாளில், அதாவது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நமது மலையில் விவசாயம் சார்ந்த ஒரு தொழில் தான். எப்பவுமே விவசாயத்துடைய அறுவடை பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு முன்னாடி அந்த ஐப்பசி மார்கழி அந்த மாதிரி மாதங்கள்ல அறுவடை முடிஞ்சிடும். அடுத்த போல் நமது தமிழர்களின் முக்கிய திருவிழா பாத்தீங்கன்னா தைத்திங்கள் பொங்கல் திருநாள் தான். இந்த பொங்கல் திருநாளில் மிக முக்கியமான ஒரு கலை நிகழ்ச்சியாக நமது ஜவ்வாது மலையில், குறிப்பாக நமது அந்த ஜவ்வாது மலையில் ஆடக்கூடிய ஒரு ஆட்டம். தை முதல் நாள் முதல் கொண்டு தொடர்ந்து 9 நாட்கள் பொங்கல் திருவிழா நடைபெறும். அந்த பொங்கல் திருநாளில் இரவு முழுவதும், அதாவது ஒவ்வொரு நாள் இரவும் இந்த சேவையாட்டமானது ஆடப்படுகிறது. இதில் மொத்தம் 12 ஆதிகள் என்று சொல்வார்கள். அதாவது 12 வகையான நடனங்கள் கூடிய இந்த சேவையாட்டம் தற்போது எங்களால் இப்போது ஆடப்படுகிறது. பேச வாய்ப்பளித்தமைக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த வாய்ப்பு கொடுத்தமைக்கும் நன்றி கூறுகிறேன். இது சேவையாட்டத்தை துவக்க இருக்கிறோம்.